ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா அதிகமாக நின்று ஒர்க் பண்ணும்போது லேடிஸ்க்குன்னு இல்லை, நிறைய ஜென்ஸுக்குமே அதிகமாக நின்று ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் கால் நீட்டி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா அதிகமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம காலில் இந்த முட்டிக்காலுக்கு கீழே பார்த்திங்கனாக்கா நரம்பு வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்து பச்சை கலரில், நல்லா திக் பச்சை கலரில் ப்ளட் வந்து க்ளாட் ஆகி நின்ன மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதை வந்து பச்சை நரம்புன்னு நடந்துகிட்ருக்கோம். அது வந்து பச்சை நரம்பு கிடையாது, வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. நம்ம காலில் ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக நடக்கலைன்றதுக்கான அறிகுறி தான் அது. நம்ம ஸ்டார்டிங்கில் அதை பார்த்துட்டு கொஞ்சமாக ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த மிஸ்டேக் தெரியும் போதே நம்ம வந்து அதை க்யூர் அதுக்கான எக்ஸசைஸ்லாம் செய்யும் போது டே பை டே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்யூர் ஆகிடும். அது நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறது தான் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நான் எவ்வளோ நேரம் நின்று ஒர்க் பண்ணன்றதை கால்குலேட் பண்ணியிருந்தேன். டோட்டலாக பார்த்திங்கனாக்கா ஒரு 6 hours கிட்டே நின்றுருக்கேன். காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக 7:30க்கு கிச்சனுக்கு போனேன். 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வீடெல்லாம் மாப் போட்டு முடிச்சுட்டு மத்தியானம் லன்ச் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 10:50 மணிக்கு போயிருந்தேன். மத்தியானம் 2 மணி ஆச்சு எனக்கு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறமா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மதர்சா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour கிட்டே நின்று இருந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மதர்சாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வடைக்கு ஊற வச்சுட்டு போயிருந்தேன்னா, வந்ததுக்கப்புறம் வடைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். வடை செய்யறதுக்கு 7:30 மணிக்கு வடையும் டிஃபனும் செய்யறதுக்கு 7:10க்கு நான் வந்து கிச்சனுக்குள்ளே போனேன். 8:30 மணி வரைக்கும் ஒர்க் நின்று பார்த்துட்ருந்தேன். நம்ம ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம காலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னாலே நமக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். அதை நம்ம சாதாரணமாக நினச்சி விட்டோம்னாக்கா நாளடைவில் அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரும். யாருக்காவது அது லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போதே நான் சொல்கிற டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு என்ன செய்யணுன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தோட்டம் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டு தோட்டம். அவங்க வீட்டில் வந்து இந்த கொத்தரங்காய் செடி இது எல்லாமே காய்ச்சிருக்கு. அதுதான் வீடியோ எடுத்து என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.